வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி. இது வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்டு நம்மளோட நாவல் பழம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த சூப்பரான கலர்ஃபுல்லான ஜூஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான நாவல் பழ ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஜூஸ்க்காக வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாவல் பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு நல்ல கனிஞ்ச பழம். இங்கே பாருங்க, மரத்துல இருந்து விழும்போதே அப்படியே செதறும்ல, அந்த அளவுக்கு நல்லா கனிஞ்சிருக்கு இந்த பழம்லாம். இந்த மாதிரி நல்ல பழுத்த பழம் யூஸ் பண்ணீங்கன்னா ஜூஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை இல்லாம உங்களுக்கு வந்துட்டு குடிக்கும் போது வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால நல்ல கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிடலாம். நம்ம இந்த விதையெல்லாம் இந்த மாதிரி கத்தியில வச்சுட்டு இந்த பல்ப்பை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொட்டையை கூட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. காய வச்சு பொடி பண்ணி இதை தயிர்ல கலந்து குடிக்கலாம், இல்லை மோர்ல கலந்து குடிக்கலாம், ரொம்பவே நல்லது டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு. நாவல் மரத்தோட எல்லா பகுதியுமே வந்துட்டு மருத்துவ குணம் நிறைஞ்சது. சித்த மருத்துவத்துல வந்துட்டு அதோட பட்டை, அதோட இலை, இந்த ஃப்ரூட்டு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிசீஸ்க்கு இது வந்துட்டு மருந்தை யூஸ் பண்றாங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா, கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த பழம் வந்து சீசன்ல கிடைக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு நீங்க எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பழத்துல நிறைய அயர்ன் அப்புறம் விட்டமின் சி நிறைய இருக்கு. ஹீமோகுளோபினை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த பழத்துல இந்த வயலட் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பிக்மெண்ட் இருக்கு. இதுல எனக்கு அதோட பேர் கரெக்டா தெரியல. அந்த பிக்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதனால இது கேன்சருக்கும் கூட ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா ஃப்ரூட்டையும் கொட்டையை எடுத்துட்டு இந்த சதை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் விதையை நீக்கிட்டு பல்ப் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன செய்யலாம்னா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை வந்துட்டு மாத்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிளாக் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்க நார்மல் சால்ட்டே போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக நான் பிளாக் சால்ட் போடுறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கலாம். கொஞ்சமா நம்மளோட நார்மல் சால்ட் சேர்த்திக்கோங்க, சும்மா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு. இது கூடவே நம்ம எலுமிச்சம்பழ சாறு, ஒரு அரை பழத்தோட எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பா குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சர்க்கரையோ கலந்து கூட அடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா இது வந்து ஹெல்தி. இது வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு ஜூஸ்னா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதான். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம அடிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ இதை நான் அடிச்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, சூப்பர் கலர்ஃபுல்லா நம்மளோட நாவல் பழ ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை வந்துட்டு நீங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்மூதி மாதிரி நீங்க திக்காவும் குடிக்கலாம், இல்ல வந்துட்டு லைட்டா நிறைய தண்ணி விட்டும் நீங்க வந்து குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடிச்ச இந்த ஜூஸை வந்துட்டு கிளாஸ்க்கு மாத்திடலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு நாவல் பழ ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நம்ம பிளாக் சால்ட் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், செம ஹெல்தியான இந்த நாவல் பழ ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.